தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி, என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் பதில் அளிப்பவளாயிரு. என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் பதில் அளிப்பவளாயிரு. ஆண்டவர் கேட்கிற கேள்வி, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவருடைய கேள்வி. உழைப்பு, பூமிக்குரிய பலன், பரலோக பலன், ரெண்டையும் பார்த்தோம். மே 1ஆம் தேதி அழகாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். பூமிக்குரிய பலனுக்காக நம்ம ஓடி திரிகிறோம், அலைகிறோம். ஆனால் ஆவிக்குரிய பரலோக பலன், அதற்கு நம்முடைய வழிமுறைகள் எப்படி இருக்கிறது? அதை தான் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் பதிலளிப்பவளாய் இரு. எனது விருப்பங்கள் எதுவாயினும் அவற்றை நீ ஒன்றித்திருக்க வேண்டும். எனது விருப்பங்கள், ஆண்டவருடைய விருப்பங்கள் எதுவாயினும் அவற்றோடு நீ ஒன்றித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் பதில் அளிப்பவளாக இரு. ஆவியானவர் அழகா சொல்றார். தந்தை கடவுளுடைய விண்ணப்பம் அதுதான். என் திருமகனோடும் என்னோடும் இணைந்து, என் திருமகனோடும் இயேசுவோடும் என்னோடும் இணைந்து உன் வாழ்வு தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும். திருமகனோடும் என்னோடும் இணைந்து, ஆண்டவரோடு இணைந்து, தூயாவின் நட்புறவில் உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு வேண்டுகோளை அவருடைய விருப்பமாக கொடுக்கிறார். ஒரு வேண்டுகோள், என் வேண்டுகோளை என் விருப்பமாகும் என்று சொல்லுகிறார். ஆம், நீ என்னை நினைக்கிறாய் என்பதை நான் அறிவேன். கவலைப்படாதே, இது உன் கற்பனை அல்ல என் இனிய சிறிய குழந்தையே. இந்நாட்களில் எனது ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் நீ பதில் அளிப்பவளாய் இரு. என்னுடைய ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் நீ பதில் அளிப்பவளாய் இரு. எங்கே? 10 தொழுநோயாளிகள், 9 பேர் எங்கே? நீங்க 9 பேர் இருக்கிறீங்க, எங்கே? ஆண்டவருடைய வெளிப்பாடு எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. மறுதளித்ததை குறித்து பேதுரு மறுதளிப்பார் என்று பார்த்தோம். எப்படி மறுதளிக்கிறார்? எப்படி மறுதளிக்கிறார்? நேற்று வாசித்தோம் மத்தேயு நற்செய்தியிலே. மிக அழகாக ஆண்டவர் அதை எப்படி வர்ணித்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பேதுருடைய மறுதளிப்பு எப்படி மறுதளிக்கிறான் பாருங்க. பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவருடைய பதில் என்ன இருந்தது? 70ஆம் வசனம், மத்தேயு 26:70. அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு அவரோ நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இன்னைக்கு நீயும் அப்படிதான் இருக்க. அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். இன்னைக்கு அப்படித்தானே மறுதளிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இப்படித்தானே மறுதளிக்கிறீங்க. நீ இயேசுவோடு இருந்தவன் தானே, அவரோடு இருந்தவர் தானே, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தாயிட்டு நீயும் நான் இதே தான் செய்கிறோம். நேற்று மாலை அதை வெளிப்பா எல்லாரும் மறுதளிப்பார்கள் என்று இயேசுக்கு தெரியும்.
அனைவர் முன்னிலையிலும் மறுதளிக்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாரும் முன்னிலையிலும் மறுதளிக்கிறீங்க ஆண்டவரை. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க தியானிக்க மனமில்லை. எங்கே போச்சு? அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் பதிலளிப்பவளாயிரு. அவர் வெளியே வாயிலருகே சென்ற பொழுது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, முதல்ல ஒரு பணிப்பெண் வந்து சொல்றாங்க, நீ கலிலேயம் கூட இருந்தவர் தானே, இயேசுவோடு இருந்தவர் தானே, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு தெரியும். வேறொரு பணிப்பெண் அவரை இவன் நசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தவரிடம் சொன்னார். பேதுரு என்ன சொல்றாரு? இம்மனிதனே எனக்கு தெரியாது. நீங்க அப்படித்தானே இருக்கிற. இம்மனிதனே எனக்கு தெரியாது, இயேசுவே எனக்கு தெரியாது, மறுதலிக்கிறேன். இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவர் என்று அங்கு இருந்தவரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு இம்மனிதன் எனக்கு தெரியாது என ஆணையிட்டு, மீண்டும் ஆணையிட்டு ப்ராமிஸ் பண்றான், எனக்கு தெரியாது. இயேசுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? தலைமை சங்கத்தின் முன்னிலையில் இயேசு நிற்கிறார். வசனம் பாருங்க. அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். வேறு சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் என்று சொல்லி என்று கேட்டனர். அங்கே வேதனைப்பட்டு இருக்கிறார் இயேசு. பேதுரு குளிர் காய்ச்சிட்டு இருக்கான், மறுதளிக்கிறான். நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்பொழுது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, மறுதளிக்கிறோம். இரண்டாவது வரை அந்த மனுஷன் எனக்கு தெரியாது என்று மறுதளிக்கிறோம். நாமும் அப்படித்தான் மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உன் பேச்சை உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். மீண்டும் பேதுரு என்ன சொல்றான்? இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினான். சபிக்கவும் ஆணையிடம். இந்த மனுஷன் எனக்கு தெரியாது, நீ யார்? விட்டு. இந்த மனுஷனே எனக்கு தெரியாது, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இம்மனுஷனே எனக்கு தெரியாது. 2 தடவை சொல்றான், இம்மனுஷனே எனக்கு தெரியாது. இயேசு சொல்ற வார்த்தை, சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பா என்று இயேசு கூறிய பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். எனக்கு உனக்கு அந்த கவலை இருக்கா? அந்த மனம் நொந்து அழுகக்கூடிய, அந்த தவறுகளை உணரக்கூடிய, அந்த வேதனைகளை உணரக்கூடிய மனசு இருக்கா? இல்லையே. கூலிக்கு மேய்ப்பவர்களாக தான் இருக்கிறோம். ஆமன் பார்த்தவர்களே. அதனால தான் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட சகோதர சகோதரிகளே, நாங்கள் கடவுளுக்கு உங்கள் பொருட்டு என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் தூய ஆவியால் தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்படையும்படி கடவுள் உங்களை முதலாக தெரிந்து கொண்டார். ஆமென். வராது, கடவுள் உங்களை தெரிந்து கொண்டார். வசனம் தெளிவா இருக்குது. அதனால தான் நம் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். எதற்காக அழைத்தார், ஏன் அழைத்தார் என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையே நில்லுங்கள். என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் பதிலளிப்பவளாக இரு. பதிலளிப்பவளாக இரு.
என் சிறு குழந்தையே, உன்னில் உள்ள உனக்கு பிடிக்காத சிறு வாசனைகளை என்னிடம் கொண்டு வந்து என் பாதத்தில் வை. அப்போது நான் அவைகளுக்கு புத்துணர்வு தந்து அவைகளை மாற்றுவேன். அதன் வழி நீ எனக்கு அருகில் என்னோடு நெருங்கி நடக்கவும் செய்வேன். என்ன அழகா சொல்ற. உனக்கு பிடிக்காத காரியெல்லாம் கொண்டாந்து என் பாதத்தில் போட்டுரு. நான் அதுக்கு புத்துணர்வு கொடுத்துட்றேன். அவைகளை மாற்றவும் அதன் வழி நீ எனக்கு அருகில் என்னோடு நெருங்கி இருக்கவும் செய்வேன் என்று சொல்லி, என் அன்பின் குழந்தாய், உன் அன்பின் மெழுகை ஒவ்வொரு நாளும் நீ புதிதாக ஏற்ற வேண்டும். மெழுகு திரி ஒவ்வொரு நாளும் புதுசா. அப்போது நீ பசுமையாகவும் உயிரோட்டத்துடனும் இருப்பாய். என் சிறு குழந்தையே, நான் உனக்கு காட்டும் இரக்கத்தை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என ஜெபி. நான் உனக்கு தரும் செய்திகளை எழுதுவது, வாசிப்பது, தியானிப்பது ஒரு பெரிய அருள் வரமாகும் என்பதை நீ மறந்து விடுகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி உணர்த்துறார் பாருங்க. கூலிக்காக மேய்ப்பவர்கள் ஓநாய்களை கண்டு ஆடுகளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஓநாய் வந்துருச்சு. கூலிக்கு மேய்க்கிற என்ன பண்ண, தன் உயிரை பார்த்து கொள்ளணும், ஆடுகளை விட்டுட்டு போயிடுவார். அது ஆண்டவர் அறிவுறுக்குவார். ஆனால் நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பார். இயேசு அப்படித்தான். கூலிக்கு மேய்ப்பவராக இல்லை. பயனற்ற பணியாளர்கள் நாங்கள் எங்கள் பணியை செய்தோம் என்று சொல்லி கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.